ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நெத்திலி கருவாடு வச்சு சம்பல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு கருவாடை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இப்போ வாங்க கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அந்த வயிற்று பக்கம் இருந்து கத்தியை வச்சுட்டு இழுத்தோம் அப்படின்னால அந்த தலையும் வயிற்று பக்கம் உள்ள குடல் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் மேலேருந்து லைட்டாக கட் பண்ணோம் அப்படின்னாலே ரெண்டாக வந்துடும். அதுக்கு உள்ளே இருக்க முள்ளை ஈஸியாக எடுத்துடலாம். இந்த சம்பலுக்கு முள்ளெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வால் சைடும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இதுக்கு அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சோன்னு எண்ணெய் சேர்த்தா போதும். இதில் ஒரு 5-6 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் கழுவி வச்சுருக்க கருவாடை இதில் சேர்த்துக்கலாம். கருவாடை லைட்டாக அந்த ஃபேன் காற்றுலேயே தண்ணியெல்லாம் காயிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வறுபட்டு வரும். இது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக. கருவாடு நல்லா மொறு மொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வச்சு சாப்பிட்றதா இருந்தால் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இது 4-5 நாள் வச்சு கூட சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். நல்ல வாசனை வரும். அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு உடைச்சோன்னா உடையும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுக்கணும். வறுத்தெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உடனே சாப்பிட்டு களி பண்ணுறதா இருந்தால் தேங்காய் அப்படியே கூட அரைக்கும்போது சேர்த்து அரைச்சிக்கலாம். வச்சு சாப்பிட்றதா இருந்தால் தேங்காவை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவாடு சேர்த்து லைட்டாக ஒரு சுற்றி எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப பவுடராக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அந்த கருவாடெல்லாம் சின்ன சின்ன பீஸாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான நெத்திலி கருவாடு சம்பல் ரெடியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லா சாதத்து கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு, கஞ்சி கூடலாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.